யுகேஷ் என்ற ஒரு பள்ளிக்கூட மாணவன், வயசு 17. இலங்கையில மாத்தளையில 25 பேர் சேர்ந்து அந்த பொடியனை அடிச்சே கொண்டிருக்கிறான். அவனுங்கட தமிழ் பொடியன். இங்க எழுந்த அடிப்படை பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காதல் பிரச்சனை. இப்ப 18 வயசுக்கு உட்பட்டவர் சொன்னா அது சிறுவர் தான், அவருக்கு 17 வயசு. ஆகவே இது யுகேஷ் என்ற காதல் இல்லை, அவருடைய நண்பருடைய காதல். யுகேஷுடைய நண்பன் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார். அந்த காதல் அந்த பெண்ணுடைய வீட்டாக்களுக்கு பிடிக்காதால அந்த பெண்ணினுடைய அலைபேசியை அந்த பெண்ணுடைய வீட்டாக்களை எடுத்து அந்த பெண் காதலிச்ச பொடியனையே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கணும். அந்த பெண்ணுடைய வீட்டாக்கள் அந்த பொடியனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 பேர், மொத்தமாக 3 பேர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த பொடியன் தன்னுடைய காதலிக்காக போனான். ஆனால் யுகேஷ் யாருக்காக போனான்? தன்னுடைய நண்பனுக்காக போயிருக்கான். இப்ப இவையில் 3 பேரும் அந்த பெண்ண வீட்டுக்கு போக அந்த பெண்ணுன்ற வீட்டாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த 3 பேரையும் சரமாரியாக தாக்கியிருக்கணும். இப்ப இவையில் என்ன குற்றம் செஞ்சிருக்கணும்? காதலிச்சிருக்கணுமா? அட பாவிகளா, நாட்டுல கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், கற்பழிச்சவன், அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பார் வச்சிருக்கிறவன், கோடி கோடியா சுருட்டி கொண்டு ஒன்னவெல்லாம் விட்டு போட்டு சாதாரண காதலிச்சவனுக்காடா இந்த தண்டனை? ஐயா ராசாக்களா, இயற்கை படைச்சதுதான் மனிதனையும் காதலையும், மனிதம் படைச்சதுதான் இந்த கல்யாணம், கச்சேரி, கருமாதி, கன்றாவி எல்லாம். சரி, அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வரும். இவையில் 3 பேரையும் அந்த பெண்ணுடைய வீட்டாக்கள் சரமாரியாக தாக்கிய பிறகு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு அந்த 3 பொடியங்களும் அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கணும் பைக்ல. அப்படியே அந்த பாதையால வரும்பொழுது அந்த காதலி என்று சொல்லப்படுற பெண்ணுடைய அக்காகாரி அவ வயிற்றுல பிள்ளையோட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்திருக்கிறான். அந்த 3 பேரையும் அவ வீதியில கண்டு கையை மறைச்சிருக்கிறான். சரி, இவையிலும் பாருங்க, அவ்வளவு அடி வாங்கியும் அவ்வளவு காயப்பட்டும் அந்த பாதையால வரும்பொழுது சரி, ஏதோ ஒரு கர்ப்பிணி பெண் என்ன இருந்தாலும் நாங்கள் காயப்பட்ட தருணத்திலும் கூட அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவ வேண்டும் என்று அந்த 3 பொடியங்களும் நின்றுக்கணும் அந்த இடத்துல. ஆனா இவங்களுக்கு தெரியாது அந்த பெண் இவங்களை என்ன செய்ய போறான்னு. அவ அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த 3 பொடியங்கள பைக் என்ற சாவியை பிடுங்கி எடுத்திருக்கா. சந்தன பெட்டியில் 5 அடி பாம்பை விட்டு வஞ்சகம் செய்யடா என்னன்னு தெரியுமா? அல்லாட்டி வீட்டை கூப்பிட்டு விருந்து வஞ்சு போட்டு அந்த விருந்துல நஞ்சும் மருந்த கிடந்து கொடுக்கணும் என்னன்னு தெரியுமா? அல்லாட்டி இரக்க மனத்தோடு உதவி செய்ய வந்தவனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து உள்நாக்களை ஊசியால குத்துறா என்னன்னு தெரியுமா? இவை அனைத்துக்கும் உதாரணம் தான் அந்த பெண்மணி. பிறகு திருப்பி அதே இடத்துக்கு அந்த பெண்ணுடைய சொந்தக்காரன் எல்லாம் சுத்தி வளைச்சு 25 பேர் அந்த பொடியனை போட்டு அடியடின்னு அடிச்சு அந்த பொடியனோட வந்த 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனால் நட்புக்காக வந்த யுகேஷ் மட்டும் ஓடல. என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பைக் எது. இப்ப அந்த 25 பேரும் அந்த அடிச்ச அடியில இந்த யுகேஷ் என்ற சிறுவனுக்கு விலாலம்பு உடைஞ்சிருக்கு. அதே இடத்துல சொந்த ஸ்போர்ட் ஹெல்மெட்டால தலையில அடிச்ச அடியில அவன் அதுலயே செத்து போயிட்டான். ஏமா அந்த பொடியை ரோட்டில் வரும்போது அந்த சாவி எடுத்து ஒழிச்சு வச்ச மகாராசி இந்த பாமெல்லாம் உன்னை சும்மா விடுமாமா? நீ நிறைமாத கர்ப்பிணி வேற, கர்மாண்டு ஒன்று இருக்கு, அதை மட்டும் மறந்துடாது. இவன் ஒரு சிறுவன், அவன் ஒரு பள்ளிக்கூட மாணவன். இப்ப யுகேஷ் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் அவனை சுட்டு வட்டாரத்தை நாங்கள் விசாரிச்சப்படுது அவையெல்லாம் சொல்றேன். அவன் எந்த சோழி சொட்டுக்கும் போகாத இனிலண்ட ஒரு கெட்டிக்காரன் நல்ல அப்படி என்று சொல்றேன். எதுக்குமே போகாத அவன் நண்பனுக்காக நட்புக்காக போயிருக்கான். ஆனா இன்றைக்கு அவனை நாசப்படுத்தி போட்டாங்க இந்த நாரப்பயில. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய உறவினர்களை இங்க வாங்கக்கூடாது. சரி, சின்னஞ்சிறுசுங்க காதலிச்சுட்டாங்க, அவையில் நல்லவங்களா கெட்டவனாடும் தெரியாது. அவன் படிச்சவனா இல்லையா அதையும் பத்தி விசாரிக்கிறது இல்லை. காதல் பண்ணிட்டாங்களா? அட பைத்தியக்கார பயிர்களா, இந்த வயசுல அவனுங்க காதல் பண்ணாட்டி தானே தப்பு. ஏதோ அவங்க உடம்புல ஏதோ கோளாறு எடுத்தமாடாப்பா. இந்த உலகத்திலே கண்ணுக்கு முன்னுக்கு காதல் எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அவன் நாய், நண்டு, புழு, பூச்சி காதல் எங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நைனா, காதல் அங்கிருந்து உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா காதல் இல்லாம இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. முதல்ல பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் நீங்க தெரிஞ்சுக்கடா, அதுக்கப்புறம் பிள்ளைய தேத்தலாம். இப்ப இந்த யுகேஷ் என்ற படியனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஒரு படிக்கிற படியன், நல்ல ஒரு படியன். இந்த சிறுவனின் இறப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக 25 பேர். ஆனால் காவல்துறை இதுவரை கைது செய்தது ஏனோ தெரியவில்லை, 7 பேரை மட்டும்தான். ஐயா காவல்துறை அதிகாரிகளே, இந்த அதிகாரம் என்ற வார்த்தையை கூட நீங்கள் கூட வாயால பிரிவுபடுத்த முடியாது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லா சொல்லுது. என்னங்கடா பெரிய அதிகாரி? நீங்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸ், நீங்கள் மக்களுக்கான சேவர்கள், அவ்வளவுதான். நீங்க வேலை பார்க்கறது எங்களுக்காக தான்டா. மக்களாகி எங்கள் வரிப்பணத்துல இருந்துதான் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடே வருது. 7 பேருக்கு உள்ள போட்டீங்களே, மிச்சம் 18 பேருமுங்கடா. என்ன பட்டியது மாறிட்டா? ஆகவே உலகத்து தமிழர்களாகிய நாங்கள் இந்த யுகேஷ் என்ற சிறுவனுக்காக மாத்தளை போலீஸ் அதிகாரிகளிடம் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், வெறுமனே அந்த 7 பேர் மட்டுமல்ல, இந்த சிறுவனின் இறப்புக்கு காரணமான ஒட்டுமொத்தமான 25 பேருடைய அந்த கழுத்தையும் காவல்துறை அதிகாரிகளாக உங்களுடைய காலணிகள் நசுக்கட்டும். காரணம், நாங்கள் ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பதை விட நாங்கள் ஒரு தேசியவாதிகளாக இருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்களே, உறவினர்களே, எதையா உங்களை தடுத்தது? சாதியா, மதமா, நிறமா, குணமா, அல்ல அப்படி தகுதியா? இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் காதல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன், எமது தலைவருக்கு கூட காதல் இருந்தது அல்லவா? சும்மா சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைக்கிறது விட்டு அவங்களோட போய் சண்டை என்னடா சண்டை
நாங்களும் படிச்சு கேட்கிறோம். எங்கள்கிட்ட வந்திருக்க கூட சண்டித்ததுக்காக காட்டிட்டு தான் போங்க வேண்டாம், போய்தான் பாருங்க வேண்டாம். கருமாறி உருமாறி நிறம் மாறி செல்லும் முன்னே நெறி மாறாமல் இருக்கக்கூடிய விதி செய்யும் அறிவியலையும் அரசியலையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்களே, யுகேஷ் என்ற அந்த சிறுவன் இந்நேரம் இருந்திருந்தால் அவன் இருந்து வளர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் என்னென்ன செய்திருப்பானோ அதை விட ஒருபடி மேலே சென்று அவனை கொன்றவர்கள் யுகேஷுடைய குடும்பத்திற்காக நீதிபதியாகிய நீங்கள் விதிக்கக்கூடிய அந்த தண்ட பணத்தில் தான் அடங்கியுள்ளது யுகேஷ் என்ற சிறுவனின் இறப்பினுடைய மீட்சியும் தர்மத்தினுடைய மாட்சியும். இப்படி என்னடா அவன் தப்பு பண்ணா? நண்பனுக்காக வந்தது ஒரு குத்தமாடா? நண்பனுக்காக வந்தவன் என்ன தாழ்ந்து போனாடா? இப்படி அவன் தாழ்ந்து போயிருப்பானால் உலகத்தில் தாழ்ந்து போனவர்கள் எங்கெங்கெல்லாம் உள்ளார்களோ அவர்கள் அனைவர்களுக்காகவும் எமது ஓயாதலைகளின் குரல்கள் என்று ஓங்கி ஒலிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்களுக்கு சாவை பத்தி துளி கூட அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. எங்களுக்கு நமது தமிழ் மக்களின் தாழ்த்தப்பட்டவர்களே அல்லாத சாதி பேதமற்ற தமிழே தான்டா முக்கியம். இதை மீறி கொக்கிக்கு சாவுதான் தண்டனை என்று சொன்னால் எனக்கான கல்லறையை என்னுடைய நண்பர்களே தோண்டி வைப்பார்கள். இன்னும் ஒரு மாசத்துல நாட்டுல எலெக்ஷன் வருது. இதை பற்றி எந்த ஒரு அரசியல்வாதியாவது ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு குரல் பதிவு அவங்க கடைசி வரை செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அவைகளுக்கு மக்களுடைய வாழ்க்கையை பற்றி துளி கூட அக்கறை இல்லை. அவை எல்லாருக்கும் வாக்குதான் முக்கியம். ஆனால் நாங்களோ மக்களுடைய வாக்குக்கானவர்கள் அல்ல, நாங்கள் மக்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கானவர்கள். உலகமே அழிந்து போனாலும் கூட என்றுமே மக்களுக்கான ஓயாத அலைகள் நாங்கள். அடுத்து யுகேஷுடைய குடும்பத்திற்கு உங்களுக்கான பண உதவிகள், உங்கள் குடும்பத்தை யாராவது நாட்டிலே அச்சுறுத்துவர்களாக இருந்தால் உங்களுக்கான பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தல்கள், இவை அனைத்தையும் நாங்கள் உங்களுக்காக பார்த்துக் கொள்றோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஆகவே எமது யுகேஷ் இறந்து விட்டான் என்று யாருமே எண்ணாதீர்கள். அன்றும் இன்றும் என்றும் அவன் வாழ்வான், இல்லத்தில் அல்ல எங்கள் இதயத்தில். நன்றி, வணக்கம்.